மியூசிக் அதான் உசுரே உசுரே அப்படின்னு சொல்லும் போது நம்ம உசுறு எங்கேயோ போகுது, கண்ணிலேருந்து தண்ணிலாம் வெளியே வந்துருச்சு. அந்த லிரிக்ஸ் வரப்போ எல்லாருக்குமே ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூவ்மெண்ட் வந்துடும். அதாவது ஒரு தனுஷ் எவ்வளோ பெரிய ஆக்டரு அப்படின்றத அந்த 20 செகண்டில் காமிச்சிருப்பாங்க. அவங்க தங்கச்சி அந்த பார்க்குற ஒரு 20 செகண்டு அந்த தங்கச்சியை பார்ப்பாரு, அது ஒரு மாதிரி நம்மளுக்கே உள்ள ஒரு மாதிரி நெருடலாக இருக்கும். அவ்வளோ செம்மையாக பண்ணியிருப்பாங்க. அவர் உண்மையிலே சொல்ல போனால் தனுஷ் வந்து நடிப்பு அசுரம் தான். பெஸ்ட்டு 50 மூவி மங்காத்தா மாதிரி, அஜித்துக்கு மங்காத்தா மாதிரி இது தனுஷ்க்கு பெஸ்ட்டு 50th மூவி. ஒரு ஒருத்தர் ரிவ்யூ போட்டிருந்தார் இந்த படத்தை பார்த்துட்டு. அந்த பொண்ணு ரேப் பண்ணுறாங்க, அந்த பொண்ணு வந்து கும்பலாக வந்து ஆடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ரிவ்யூவர் வந்து சொல்லிட்டு இருந்தார். அது எவ்வளோ ஒரு நான்சனான ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? சூப்பராக இருந்துச்சு. நான் ஆஸ் எ தனுஷ் ஃபேனா அவரே டைரக்ட் பண்ணுறதை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்லா இருக்குது மூவி. அவர் ஆக்டிங்கே பிடிக்கும். அவர் எப்படி நடித்தாலும் மாஸ் தான். நல்லா இருக்கு மூவி. நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. எப்படி சொல்கிறது, அவங்களோட பாசம் எல்லாமே தான். எஸ்ஜே சூர்யா நல்லா பண்ணியிருக்காங்க. போர்லாம் இல்லை, செம்மையாக இருக்குது படம். இல்லை எந்த குறையுமே இல்லை, சூப்பராக இருக்குது படம். வேற லெவல்ண்ணே, நினச்சி பார்க்கல. இந்தியன் விட அதுக்கு எதிர்பார்த்துட்டு போனாங்க, அவ்வளோ நல்லா இல்லை. இது எதிர்பார்க்காம வந்தோம். வேறு லெவல் படம். தனுஷ் செம்ம ஆக்டிங், எஸ்ஏ சூர்யாவும் செம்ம ஆக்டிங். வேறு லெவல் படம். ஃபன் பண்ணிட்டாங்க. படம் சூப்பராக இருந்ததுண்ணா, மாசாக இருந்துச்சு. அதான் பிரதர் சிஸ்டர் பாண்டிங் பிடிச்சிருந்தது. அதை டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் வைலண்ட்டாக காட்டியிருந்தாங்க. அது வைலண்ட்னு சொல்ல முடியாது, எல்லா படத்துலையும் அழுகாட்சியாக காட்டாமல் இதில் நல்லா காட்டியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. எல்லாரோட ஆக்டிங்கும் பெஸ்ட்டாக இருந்துச்சு. தனுஷ் ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் ஆஸ் யூஷுவல் மாஸ் தான். நல்லா இருந்துச்சு. தேர்த்தே அதிர மாதிரி இருந்துச்சு. அப்படிலாம் இல்லை, செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் எனக்கு பிடிச்சிருந்தது. அப்படிலாம் எதுவுமே இல்லை, பெஸ்ட் மூவி. படம் வேறு லெவலில் எடுத்திருக்காங்க. ரொம்ப என்னென்னா ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு. ஒரு சின்ன வயசுலேயே எந்த ஒரு ஆதரவும் இல்லாத தவிக்க விட்டு ரொம்ப அண்ணன் தம்பியை எல்லாத்துக்காகவும் அந்த 3 பேர்த்துக்காகவும் அந்த ஒரு அண்ணனாக இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எந்த ஒரு ஆதரவும் இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்க்குறாரு தனுஷ். கடைசியில் வளர்ந்ததுக்கப்புறம் இவங்களை ரொம்ப ஒரு கவசமாக இருந்து பாதுகாக்கிறாரு. அப்போ வந்து இந்த தம்பிங்களை வந்து கட்டுப்படுத்த முடியல. என்னென்னா அண்ணன் வளர்த்ததுனால நல்லது சொல்கிறது எத்தனை பேர்த்துக்கு பிடிக்க போகுது, அது நல்லதுன்னு என்னைக்கு புரிய போகுது. கடைசீட்டில் அவங்க தங்கச்சி மட்டும்தான் உண்மையாக அண்ணனை புரிஞ்சுக்கிட்டு அன்பு செலுத்துறது. அவங்க அன்பு கடைசீட்டில் ஜெயிச்சிருச்சு. துரோகம் கூட இருந்து இது ஒத்துருச்சு. நல்லா எடுத்திருக்கார் படம். எமோஷ்னல்லாம் அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்டு சொல்லவே முடியல. அந்த பாட்டில் வந்து இந்த உசுரே அப்படின்ட்டு சொல்லும்போதே கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. ரொம்ப அருமையாக எடுத்திருக்காங்க. சென்டிமெண்ட் ரொம்ப நல்லா கனெக்டாக இருக்குது. கோபமும் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது. நல்லா எடுத்திருக்காரு. சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் படம் ஒரு மாதிரி நல்ல பயங்கரமாக போய்ட்டுருக்கு. ஓகேவா? தனுஷோட செகண்ட் டைரக்ஷன் மூவி பிரில்லியண்ட்டாக தான் பண்ணியிருந்தார். எந்த இதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. பார்க்குறப்போ ராவணன் ஸ்டோரி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க தங்கச்சி சூர்பனகை, விஷுபன், அவங்க தம்பி வந்து கூட ராமன் கூட சேர்ந்துட்டு இவங்களுக்கு பழிவாங்க. அந்த மாதிரி இந்த ஸ்டோரியை எடுத்துகிட்டு போயிட்டு ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு. படம் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஃபுல் பேக்கடு பயங்கரமாக இருக்கும். ஒரு மாதிரி தனுஷோட அந்த இன்டர்மிஷன்ஸ்லாம் பயங்கரமாக தெருக்கி விட்டுருப்பார். ஒரு மாதிரி அது என்ன சொல்கிறது, அந்த படம் அந்த ஃபஸ்ட் ஹாஃபே ஒரு மாதிரி அந்த பில்டப், அவர் கொடுக்குற பில்டப் எல்லாமே சூப்பராக போய்ட்டுருக்கும். ஒரு சில காட்சிகள் வந்து ரொம்ப இதுவாக இருந்தது. மறுபடியும் திருப்பியுமே வந்து இந்த ஸ்லம் சைடு இருக்க மக்கள் வந்து இப்படி தான்ற மாதிரி ஒரு விஷயம் போர்ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்காங்களே. இப்போது சங்கரோட படங்கள் எடுத்துட்டிங்கன்னா அவரோட படங்கள் எப்படி காமிப்பாங்க, அந்த மாதிரி இதில் வந்து ஒரு சீன் ஒன்று வரும். அவங்க தம்பியோட ஒய்ஃபைவும் வந்து சரக்கு அடிச்சுட்டு அவங்க அந்த சைடில் இருக்கிற பொண்ணுங்க வந்து இந்த மாதிரின்ற மாதிரி ஒரு விஷயம் போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. அது எனக்கும் பிடிக்கல. அது அந்த சீன் ஒரு மாதிரி. மற்றபடி படம் ஃபுல்லாக செம்மையாக இருந்தது. அதுலேயே ஒரு சீன் வந்து துஷாரா அந்த ஹீரோயின் இருக்காங்களா, அவங்களுக்கு ஒரு சீன் ஒன்று வச்சுருப்பாரு. அது செம்ம சீன். அந்த பொண்ணை வந்து ஒருத்தர் ரேப் பண்ணுறோம். அதுதான் ஆக்சுவலாக வந்து சூர்பனகை மாதிரி ஒரு கேரக்டர். அது ரேப் பண்ணிடுவான். அந்த பொண்ணு திருப்பி வந்து சண்டை போடும். அந்த சீன்லாம் செம்ம ப்ரில்லியண்ட்டாக எழுதிருக்கு. நல்லாவே இருக்கும். அது நிறைய படத்தில் நம்ம பார்த்துருக்கலாம். ஆனால் தனுஷ் அதை எழுதுகிற ரைட்டிங் வந்து பயங்கரமாக இருக்கும். தனுஷை வந்து ஃபுல்லாக ராவணனாகவும் காமிச்சிட்டு கடைசியில் ஒரு மாதிரி அவன் குடும்பத்துக்காக அவன் என்ன வேணால் பண்ணுவான், அவன் தங்கச்சிக்காக என்ன வேணால் பண்ணுவான்ற மாதிரி பிரில்லியன்ட் ஸ்டோரி தான். சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒருத்தர் ரிவ்யூ போட்டிருந்தார் இந்த படத்தை பார்த்துட்டு. ராயனை பற்றி ஒரு ரிவ்யூ போட்டிருந்தார். அந்த பொண்ணு ரேப் பண்ணுறாங்க, அந்த பொண்ணு வந்து கும்பலாக வந்து ஆடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ரிவ்யூவர் வந்து சொல்லிட்டு இருந்தார். அது எவ்வளோ ஒரு நான்சனான ஸ்டேட்மெண்ட் தெரியுமா?
அந்த பொண்ணை ஒருத்தவங்க ரேப் பண்ணிட்டாங்க. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த பொண்ணு வந்து அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், உக்காரணும், அந்த பொண்ணு அப்படியே தான் இருந்திருக்கணும், வெளியே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ண மாதிரி அந்த ரிவ்யூவர் சொல்லியிருந்தார். ஆக்சுவலாக அது ரொம்ப தப்பு. அந்த பொண்ணை ரேப் பண்ணிட்டாங்கன்னா அந்த பொண்ணு வெளியே வரக்கூடாதா, அந்த பொண்ணு அடுத்து அதோட வேலை என்னன்னு பார்க்கக்கூடாதா, அது அதோட சந்தோஷத்தை கொண்டாடுது, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? அது மாதிரி ரிவ்யூ சொல்கிறது கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு கரெக்டாக சொல்லணும். அதுவும் ஒரு விஷயம். இது நல்லா ராவணன் ஸ்டோரி தான். இது தங்கச்சி வந்து அதான் துரோகம் இது பண்ணுறது தான். தனுஷ் நல்லா வருது. இது 3ஆவது வாட்டி பார்க்குறது நான் தனுஷ் வேறியேன். படம் நல்லா இருக்குது, நல்லா எடுத்துருக்காரு. அவர் நல்லா தான் கொடுப்பார், நல்லா தான் இருக்குது. விறுவிறுப்பாக தான் போகுதுண்ணா. லாஸ்ட் கிளைமேக்ஸுக்கு பாட்டு கரெக்டாக வச்சுட்டாங்க. குரல இல்லை, நல்லா தான் இருக்கு. எல்லாம் தான் லாஸ்ட்லாம் அவங்க தங்கச்சி பாசம் தான் காட்டுவாங்க. லாஸ்ட்டாக கரெக்டாக கிளைமேக்ஸ் கரெக்டாக காட்டுவாங்க. நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சுங்க. படம் ஒரு காமன் மேன் படம். ப்ளஸ்ஸு சமூகத்தில் எப்படி கொலைலாம் நடக்குதோ இந்த படத்துலேயே எடுத்திருக்காங்க. இதை பார்த்து தான் கற்றுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் நான். நிறைய இருக்குது இதில். கூட இருந்து எப்படி துரோகம் பண்ணுறாங்கன்னு இருக்குது, நிறைய இருக்குது. படத்துலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, துரோகம் பண்ணுறது தான் எல்லாம் சொல்கிறாங்க. அவங்க அண்ணன் தம்பிங்களே எல்லாம் துரோகம் பண்ணுறது சொல்கிறாங்க. பாசம் இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காரு. ஓகே, எல்லாம் நல்லா இருக்குது, நல்லா இருக்கு. நல்லா இருக்குதுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லா கதையும் நல்லா இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்ல புரியல. படத்தில் எல்லாம் ஒரு ஃபைட்டு கதை தான், வேறு ஒன்று. பாசம், தம்பிச்சு பாசம் அருமையாக இருந்துச்சு. மியூசிக்லாம் சூப்பர், போரே இல்லை பேர். சூப்பராக இருக்குது, கடைசி வரைக்கும் நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. படம் சூப்பராக இருக்குது, நல்லா தான் ப்ரோ இருக்குது. அதான் வந்து தரமாக எடுத்துருக்காரு தனுஷ். அந்த என்ன சொல்ல, ஃபன்னாக இல்லை படம். ஃபுல்லாக வந்து ஃபைட்டு அந்த மாதிரி தான். படத்தில் வந்து ஸ்க்ரீன் பிளே நல்லா பண்ணியிருக்காரு, அது வேணால் சொல்லலாம். மற்றபடி ஆஸ் யூஷுவல் கதை தான். அவர் எப்பவும் போல தான். தனுஷ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கார், அவ்வளோதான். துஷாராவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அடைச்சனை மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் கெட்ட வார்த்தை பேசுகிறது அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஏஆர் எப்பவும் போல தான். அவரை பற்றி நான் சொல்கிறேன், நல்லா தான் இருக்கும், பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் நல்லா தான் போச்சு. செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு ரொம்ப வைலன்ஸாக இருக்குது, ஃபுல்லாக ஹெவியான வைலன்ஸு. தம்பிகளே வந்துட்டு ஒரு மாதிரி குத்துற மாதிரி காமிச்சிருந்தாங்க. நல்லா தான் இருந்துச்சு. பட் ஆனால் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் வைலன்ஸாக இருந்துச்சா, ஒரு லிமிட்டுக்கு மேலே அதுவே வந்துட்டு போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. படம் வந்துட்டு ரொம்ப வைலன்ஸாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் படம் ஓகே தான், கொஞ்சம் வைலன்ஸ் கம்மி பண்ணி தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும். புரியல. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்டர்ஸ்லாம் எல்லாமே சூப்பராக இருக்குது, மியூசிக் சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பர், செகண்ட் ஹாஃப் வந்துட்டு எனக்கு வந்து கொஞ்சம் சலிச்சிருச்சு. திருப்பி எல்லாம் ஆக்டர்ஸ்லாம் எதுவுமே சொல்ல முடியாது, வைலன்ஸ் மட்டும்தான். திருப்பி வெட்டுறாங்க, குத்துறாங்க, மாற்றி அதுவே காமிச்சிட்டு இருக்கிறதுனால ஒரு லிமிட்டுக்கு மேலே நமக்கு போர் அடிச்சதுதான். படம் நல்லா தான் இருந்தது. பட் ஆனால் வயலன்ஸில் அது படத்தில் வயலன்ஸ் இல்லை, வயலன்ஸில் தான் படமே இருக்குன்ற மாதிரி ரொம்ப அதிகமாக வயலன்ஸ் அதிகமாக இருந்துச்சு. பட் ஸ்டோரி லைன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்துக்கலான்ற மாதிரி தோணுச்சு. மற்றபடி மியூசிக்ஸ் வேறு லெவலில் இருந்தது. துஷாரா விஜயனுடைய கேரக்டர் நல்லா இருந்தது. கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட் ரொம்ப படத்தில் அதிகமான மாதிரி, லைக் கொஞ்சம் இந்த செகண்ட் ஹாஃபில் நெகட்டிவ் ஷேட்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது படத்தில். ரொம்ப அன்ரியலிஸ்டிக்காக கொஞ்சம் போன மாதிரி இருந்தது. பட் நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவி தான், கமர்ஷியல் ஹிட். அதை தான் சொல்கிறேனே, அது ஸ்பாய்லர் ஆகிடும் சொல்லிட்டா. ஸோ அதுதான் ரொம்ப நெகட்டிவிட்டி அதில் ரொம்ப அதிகமாகிடுச்சு அந்த விஷயங்களில். லைக் நம்ம வேறு மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தேன் நான். ஸோ எதிர்பார்த்தது இல்லாமல் அந்த மாதிரி மாறிச்சு. நல்ல ஒரு இதுதான். பட் ஸ்டில் அதான் ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் லேக் ஆன மாதிரி இருக்குது. அது சரியாக சொல்ல தெரில. பட் ஸ்டில் நல்ல மூவி. அவ்வளோ எஸ்ஜே சூர்யா சொல்ல கேரக்டரைசேஷன் எல்லாத்துக்குமே சூப்பராக இருந்தது. எல்லாத்துடைய ஆக்டிங் வேறு லெவலில் இருந்துச்சு. கேரக்டரைசேஷன் ஒவ்வொருத்தவங்களுக்குமே சூப்பராக வந்து செட் ஆகிருந்துச்சு. பிரகாஷ் ராஜோடது எல்லாரோட ஆக்டிங் எல்லாமே வேறு லெவல். படத்துடைய சினிமாட்டோகிராஃபி சூப்பராக இருந்துச்சு. அண்ட் லைட்டிங் ஒர்க் எல்லாமே டெக்னிக்கலாக சூப்பராக இருந்தது. எல்லாமே மியூசிக் தான் டாப் நாட்சாக இருந்தது, சூப்பராக இருந்துச்சு எல்லாத்துக்குமே. ஏஆர் ஆல்வேஸ் லைக் செம்மையாக இருந்தது எப்பவும் போல். அதான் சொல்கிறேன், படத்தில் அந்த வயலன்ஸ் ரொம்ப அதிகம், நெகட்டிவ் ஷேட் ரொம்ப அதில் அதிகமாக கொண்டு போயிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் அன்ரியலிஸ்டிக்காக ரொம்ப அதிகமாக இருந்தது. மற்றபடி ஓவராலாக படம் நல்லா தான் இருந்தது. மூவி தான், நல்ல மூவி தான். நல்லா இருக்குண்ணா, பார்க்கலாண்ணா. அவரோட டேரக்டர் எல்லாமே நல்லா இருக்குண்ணா. கேரக்டர் அவர் சூப்பராக பண்ணியிருக்காருண்ணா. சூப்பராக இருக்குண்ணா, பார்க்கலாம். சென்டிமெண்ட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது. தனுஷ் ரோலும் நல்லா இருக்குண்ணா. டைரக்ஷன் சூப்பர், நல்லா தானே இருக்குது. நல்லா இதுவாக சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருக்குது ப்ரோ. சண்டை காட்சி நல்லா இருந்தது ப்ரோ. படத்தில் என்ன சொல்லணும்னா புதுசாக இருக்குது. அந்த கொலை நடக்குது, அந்த இதெல்லாம் பற்றி பண்ணுறாங்க, அவ்வளோதான். அதெல்லாம் எல்லாமே நல்லா சூப்பராக நடிச்சிருக்காங்க. செம்மையாக சூப்பர். இல்லை நல்லா இருந்தது, என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது. சூப்பராக இருந்தது. திருப்பி அவங்க தங்கச்சி
குத்துனது வந்து சூப்பராக இருந்தது. சூப்பர், ஒண்டர்ஃபுல்லாக இருந்தது. ஆக்ஷன் சூப்பராக இருந்தது. நல்லா இருந்தது சார். ஓகே, பார்க்கலாம். எல்லாருமே நல்லா தான் சார் பண்ணியிருக்காங்க. தனுஷ் சார் நல்லா தான் பண்ணியிருக்காரு. யாரையுமே நம்பக்கூடாது, கூட பிறந்தவனை முதல்ல நம்பக்கூடாதுன்னு சொல்ல வர்றாரு. கூட பிறந்தவனாக இருந்தாலும் தப்பு தான், உயிர் தான் ஒருத்தவங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அதுதான் சார். ஓகே சார், பரவாயில்ல, நல்லா தான் பண்ணியிருக்காங்க. மியூசிக் நல்லாயிருக்கு, சாங்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு சார். ஃபைட்டும் நல்லாயிருக்கு, நல்லா வித்தியாசமாக எடுத்திருக்காங்க ஃபைட்டெல்லாம். நல்லா எஸ்ஜே சூர்யா ஆக்டிங் கூட நல்லா இருந்தது, நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க சார். கொடுத்த ரோல் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஆனால் கொஞ்சம் இதுவாக போகுது, அவ்வளோதான். ரொம்ப ஃபைட்டு. நான் வேறு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தோம், இது வேறு மாதிரி இருக்குது. தலைவர் மாஸ் காட்டாருண்ணா. தலைவர் எனக்கு தனுஷோட இதுதான் நல்லா பிடிச்சிருந்தது. நல்லா இருந்தது படம், பார்க்க வேறு லெவலில் இருக்குது படம். மெசேஜ் என்னன்னா எப்படி சொல்கிறது, எல்லாமே நல்லா இருக்குண்ணா. அதில் சொல்கிறதுக்கு எப்படி இல்லை, தலைவர் மாசுண்ணா, வேறு லெவல்ண்ணா. அவர் நல்லா மிரட்டி தான் இருந்தா, பயங்கரமாக இருக்குண்ணா. ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்குண்ணா. அதெல்லாம் பயங்கரமாக இருக்குண்ணா. அதெல்லாம் செம்மையாக இருக்குண்ணா. அந்த சாங் தானே வேறு லெவலு. தலைவர் மாசுண்ணா. ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்ல ஆக்ஷன் படம். ஆக்ஷன் தான் ப்ரோ. ஆக்ஷன் தனுஷ் ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்துச்சு, ட்விஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. கடைசி அந்த கிளைமேக்ஸ் ஏஆர் ரஹ்மான் பாட்டு வாய்ஸ் செம்மையாக இருந்துச்சு. என்ன சொல்கிறாங்கன்னா டோன்ட் பிலீவ் எனி ஒன். அதுதான் கூட இருக்கவங்களும் சரி, வெளியே இருக்கவங்களும் சரி. அதான் மெயின் கோர் ஆஃப் ராவணன் தீமை பேஸ் பண்ணி கிளைமேக்ஸை முடிச்சிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. எல்லாருமே அந்த தம்பிங்க 2 பேர், அந்த துஷாரா, அப்புறம் இன்னொரு ஹீரோயின் இருக்காங்களே, 4 பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. அது தங்கச்சி, அந்த பாட்டு வச்சிருக்கதே தங்கச்சிக்காக தான். அது நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. போரில் அடிக்கல. நல்ல ட்விஸ்ட்டு, நல்ல ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்துச்சு. நல்ல ட்விஸ்ட்டு, நல்ல டேரக்ஷன். பாப்பாண்டி மாதிரி இல்லை, இது வந்து வேறு தனுஷ் எடுத்த மாதிரி இருந்துச்சு. டேரக்ஷனே சூப்பராக இருந்துச்சு. அந்த புதுப்பேட்டை ஜானர் இருந்துச்சு. எஸ்ஜே சூர்யா நல்ல ஆக்ஷன், நல்ல காமெடியும் கலந்து நிறைய சூப்பராக போச்சு. நல்லா இருக்கும். பெஸ்ட்டு 50 மூவி. மங்காத்தா மாதிரி, அஜித்துக்கு மங்காத்தா மாதிரி இது தனுஷ்க்கு பெஸ்ட்டு 50th மூவி. நைஸ் மூவி. பட் ஆனால் தனுஷ் வந்துட்டு வெற்றிமாறனுடைய அதிகமாக ட்ராவல் பண்ண வச்சு அந்த ஃப்ளேவர் அப்படியே இதில் இருக்குது. ஓகே, ஓவராலாக ஆக்ஷன் அதிகமாக இருக்குது. ஆனால் இதே ஆக்ஷன் இப்படியே இருந்ததுன்னா யங்ஸ்டர் எல்லோரும் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்த படுகொலை மாதிரி அதிகமாக நடக்க ஆரம்பிச்சு. இந்த ஆக்ஷன்லாம் கொஞ்சம் கம்மியாக நல்லாயிருக்கும். ஓவராலாக மூவி இஸ் குட். நல்லா பண்ணியிருக்காரு. அதான் வெற்றிமாறனோட ஃப்ளேவர் அப்படியே இருக்குது. ஆனால் நல்லா அவர் ஒரு டேரக்டருங்கிறத இன்னும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ ஓகே. அது பயங்கரம். நான் அப்படி கலங்கிட்டேன் அந்த சீன்லாம். ஆக்சுவலாக எனக்கு தங்கச்சி இருக்கு அப்படி. ஸோ அந்த இதெல்லாம் பயங்கர ஃபீல் எனக்கு நல்லா இருந்துச்சு. அவர் எஸ்ஏ சூர்யா நடிப்பு அரக்கன். அவர் சொல்ல வேணாம், அவரோட ஆக்டிங்லாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ ஓவராலாக குட். அதெல்லாம் சொல்ல வேணாமா, அதெல்லாம் பயங்கர மாஸ். அதாவது இந்த உசுரே ஒரு லிரிக்ஸ் ஒன்று வரும்ல, அந்த லிரிக்ஸ் பயங்கர ட்ரெண்டு. அந்த லிரிக்ஸ் வரப்போ எல்லாருக்குமே ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூவ்மெண்ட் வந்துடும். அது பயங்கரமாக இருக்கும். அதாவது ஒரு தனுஷ் எவ்வளோ பெரிய ஆக்டரு அப்படின்றத அந்த 20 செகண்டில் காமிச்சிருப்பாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த உசிரேன்ற லிரிக்ஸுக்கு ஏஆர் ரஹ்மான் உயிர் கொடுத்துருப்பாரு. அந்த உயிருக்கு ஒரு உருவத்தை கொடுக்குறது தான் துஷாராவும் தனுஷும் கொடுத்துருப்பாங்க. அவ்வளோ அவங்க தங்கச்சி அந்த பார்க்குற ஒரு 20 செகண்டு அந்த தங்கச்சியை பார்ப்பாரு. அது ஒரு மாதிரி நம்மளுக்கே உள்ள ஒரு மாதிரி நெருடலாக இருக்கும். அவ்வளோ செம்மையாக பண்ணியிருப்பார். அவர் உண்மையிலே சொல்ல போனால் தனுஷ் வந்து நடிப்பு அசுரம் தான். ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காரு. படம் ஃபுல்லாகவே அவர் ஒருத்தர் தான் கேரி பண்ணிட்டு வர்றார். எல்லாருக்குமே ஒரு மாதிரி மேஜர் ரோல் கொடுத்துருக்காரு. சந்தீப்பாக இருக்கட்டும், காளிதாஸாக இருக்கட்டும், பிரகாஷ் ராஜா இருக்கட்டும், எஸ்ஜே சூர்யா இருக்கட்டும். இன்னும் வில்லனை இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கலாம். அது ஒன்று தான். மற்றபடி படம் சூப்பர் பேக். அதாவது 50th மூவி வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் அஜித் சார், அதுக்கப்புறம் வந்து இப்போ மகாராஜா விஜய் சேதுபதி கிட்ட அந்த மாதிரி தனுஷ்க்கு அது மாதிரி இந்த படம் ஒரு சூப்பர் பேக். இன்னும் கொஞ்சம் வன்முறையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதேமாரி நார்த் சைடில் இருக்கிறவங்க இப்படி அந்த பெண்ணுங்க அப்படின்றத தனுஷுக்கு அவருக்கு போய் இந்த காதுக்கு போய் அந்த மாதிரி காட்டுறது கொஞ்சம் நிப்பாட்டிக்கிறது ஒரு மாதிரி நல்ல விஷயமா இருக்கும். தங்கச்சி வேற அளவு பின்னி பெடல் எடுத்துட்டாங்க. அவங்க அந்த கடைசீட்டில் நான் கூட கொஞ்சம் இதாக போனப்போ அந்த ஹாஸ்பிட்டல் அந்த உள்ளே வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அந்த உள்ளே அந்த அட்டெம்ப்ட் பண்ணுவாங்க அந்த மர்டர் பண்ணுறது தனுஷை. அப்போ அந்த ஃபைட் பண்ணும்போது கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி போன படம் அந்த ஃபைட்லேயே வேறு லெவலில் போயிடுச்சு. ஐயோ எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டாங்க. அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. தனுஷ் அவர் டைலாக்கே பேச வேணாம், பார்வையிலே நடக்கிறதுலே நடிச்சிருக்காரு. நல்லா நடிச்சிருக்காரு, நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காரு.
ஆமாம், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார். செல்வராகவன் சார் வேறு லெவலில் மிரட்டியிருக்காரு. அவருடைய கேரக்டர் லைட்டாக பேசின மாதிரி இருந்தாலும் வேறு லெவலில் நடிச்சிருக்காரு. சூப்பராக நடிச்சிருக்காரு. வாழ்த்துக்கள் சார். மியூசிக் அதான் உசுரே உசுரே அப்படின்னு சொல்லும்போது நம்ம உசுறு எங்கேயோ போகுது, கண்ணிலேருந்து தண்ணிலாம் வெளியே வந்துருச்சு. சூப்பராக இருக்குது ப்ரோ, வேறு லெவலில் இருக்குது. நெகட்டிவ்ஸ்னால் சென்டிமெண்ட் ரொம்ப இருக்குது. அதை ரொம்ப ஆழமாக கனெக்ட் பண்ணி அண்ணன் தங்கச்சி ரொம்ப வளர்த்தவங்க கடைசியில் தம்பிங்களே கூட வந்து துரோகம் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிறது லைஃப்பில் நிறைய நடக்குது. அது சம்பவம் நடந்தவங்களுக்கு ரொம்ப கனெக்டாக இருக்கும். நார்மலாக பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப கலவரமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படியே இழுத்துட்டு போகும். நிறைய படத்தில் சின்ன லேக்கிங்னா அதுதான். செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் லென்த்தாக போயிட்டு இருக்கும், நிறைய கொலைகள் நடக்கிற மாதிரி இருக்கும். செம்ம, அதுதான் வேற லெவல். எல்லாரும் வந்து பார்க்கலாம், கண்டிப்பாக மூவி போய் பாருங்கள். படத்துலனா துரோகம் தான், அண்ணன் தம்பி தான் துரோகம் பண்ணுறாங்க. அது நல்லா இருக்கு. கான்செப்ட் நல்லா இருக்குது, அருமை நல்லா இருக்குது சார். எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒன்றத்தில் கூட நம்மளுக்கு குறையே இல்லை. எல்லாத்தையும் சூப்பராக வச்சுட்டாங்க. வேறு லெவலு. அண்ணனுக்காக மூத்த அண்ணனுக்காக இறங்கி செய்கிறாங்க, எல்லாரையும் வச்சு செய்கிறாங்க. கூட வந்து சின்ன அண்ணனையும் பெரிய அண்ணனும் வச்சு செஞ்சுட்டாங்க. படம் வேறு லெவலில் வேறு லெவல். நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு குறையில்லை. தனுஷோட ஃபஸ்ட்டு படம் பார்த்துருக்கேன் தேட்டரில். எனக்கு நல்லா இருக்கு படம். வன்முறையில் இதில் அப்படின்னு ஒன்று பார்த்து தெரியல எனக்கு. நல்லா தான் இருக்குது.